உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து என்னைக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே. பள்ளி இடைநிற்றலை குறைத்து ஏழை மாணவர்கள் கல்வியை தொடர வேண்டும் என்ற நோக்கில் அப்போதைய முதலமைச்சர் காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகத்தான திட்டம்தான் மதிய உணவு திட்டம். ஆட்சிகள் மாறினாலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதற்கு அதன் சமூக தாக்கமே முக்கிய காரணமாக உள்ளது. காலப்போக்கில் இந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையில் முட்டை சேர்க்கப்பட்டது. தற்போது முட்டையுடன் கூடிய சத்துணவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேக அரசு பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஒரு முறை பிரியாணி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், காலை உணவு திட்டத்தை அறுசுவை நிறைந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவு திட்டமாக மாற்றுவது குறித்து தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறோம். மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. கலைஞர் மதிய உணவு திட்டத்தில் முட்டையை சேர்த்ததை போல எனக்கும் ஒரு ஆசை உள்ளது. வாரத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு பிரியாணி வழங்கலாமே என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளேன். அது பல துறைகள் சார்ந்த விஷயம். இது குறித்து பரிசீலிப்பதாக மாண்புமிகு முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சத்துணவு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகளை நான் முன்வைத்து இருக்கிறேன். அதில் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தரவுகளையும் கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூட குழந்தைகள், அரசு பள்ளிகளினுடைய அந்த சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து என்னைக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதுல முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்களும் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் பெரும்பாலான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கல்வியை தொடரும் முக்கிய ஆதரவாக இருந்து வருகிறது. அதேபோல் காலை உணவு திட்டமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் வாரத்திற்கு ஒரு முறை பிரியாணி வழங்கும் யோசனை நடைமுறைக்கு வந்தால் அது மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.